இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோஸ் பாகியலட்சுமி மகாசங்கமத்தில் இந்த மகாசங்கமம் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு தெரியும் இது வந்து கதிர் ராஜி கல்யாணமாக தான் மாறப்போகுதுன்ட்டு. நடுவில் நமக்கு இருந்த ஒரே ஒரு தோணல் என்னன்னா, ஒருவேளை சரவணனுக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா, அது அங்கே இங்கே இந்த திசை திரும்பி போய். ஏன்னா வந்து சரவணன் வந்து ரொம்ப அமைதியான டைப்பு, ராஜி நல்லா வாயடிக்கிற டைப்பு, அது ஒரு வித்தியாசமான பேராக இருக்குமே நினச்சும் பொழுது ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு, கோயிலில் வச்சே பண்ணிட்டாங்கன்ட்டு. அதுவும் திருச்செந்தூரில் கோயிலில் வச்சே பண்ணிட்டாங்கன்னா அப்போ இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. எப்படி இவருக்கு வந்து தாலி கட்டணும்னு முடிவு எடுத்திருப்பாரு? கதிரே வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக பண்ணியிருப்பாரா, இல்லை இந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காக? ஏன்னா வந்து குமரவேல் எல்லாம் கோபம் வந்து பொண்ணை கொண்டுலாங்கிற அளவுக்கு ஏதாவது மோசமான ஒரு எண்ணத்தோடு வரும்பொழுது அப்போ ஏதாச்சும் பண்ண போகிறாரா அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்வியெல்லாம் தாண்டி இப்போ கடைசியாக வந்து ஒரு 2 எபிசோடாகவே நமக்கு தெளிவாக புலப்பட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கோமதியோடைய வேலையாக தான் இருக்க போகுது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் அவங்க தெளிவாக இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ இந்த பொண்ணு ஓடி வந்துட்டான், எவனையோ ஒருத்தனை நம்பக்கூடாத ஒருத்தனோட ஓடி வந்துட்டு 3 நாள் கழித்து அவன் வந்து நகையை தூக்கிட்டு ஓடிட்டான். இப்போ ஊரில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, இந்த விஷயத்தை போய் சொன்னோம் அப்படின்னா அந்த 3 நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு இவளுக்கு ஒரு அவப்பேர் ஆகிடும். இப்போ நம்பக்கூடாத ஒருத்தனை நம்பி போயிட்டா பணமும் போச்சு நகையும் போச்சுங்கும் போது குடும்பத்தில் இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும். பிரச்சனையாகி சண்டையாகி அதுவும் வந்து அவமானப்பட்டு எங்கள் அண்ணனுங்கெல்லாம் நிற்கணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி, இங்கேருந்து போகும்பொழுதே இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டு போயிட்டானா, நம்ம பையனோட கூட்டு போயிட்டோம்னா, மாமா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் சண்டை இருந்ததுனால இவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்க 2 பேரும் தான் வந்து பழகினது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கொண்டுக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா வந்து யாரும் வந்து எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நானும் இருந்தேன் கூட, நாங்களாம் சேர்ந்து தான் பண்ணி வச்சோம். என் பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டியானா, நான் உரிமையாக தான் கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியுது அந்த கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு ஒரு ட்ராமாவை போட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தடங்கள் இந்த 2 பேர்த்தை எப்படி ஒத்துக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால் இப்போ கதிர் காலிலே விழுந்தாங்க. நமக்கே கொடுமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டபக்குன்னு அப்படியே காலிலே விழுந்து காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அண்ணன் குடும்பத்தை மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஏற்கனவே என்னால் உடஞ்சி போன அண்ணன் குடும்பம் இந்த விஷயத்தில் இந்த பொண்ணை பற்றி இப்படிலாம் தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க, உடஞ்சி போயிடுவாங்க, இல்லை ஏதாச்சும் பெரிய அசம்பாவிதம் நடந்துடும். எனக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையாக வந்து கெஞ்சி, காலில் விழாத குறையில் காலில் விழுந்தே கெஞ்சிட்டாங்க. கெஞ்சும் பொழுது இவருக்கு எப்படி தாங்கும்? ஏற்கனவே அம்மாவை ரொம்ப வந்து பாசமாக நினைக்கிற ஒரு ஆள் இருக்காது. இப்போ காலிலே விழுறாங்க அம்மாங்கும் போது உனக்கான என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்ட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் சொன்னார், என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத நினச்சே பார்க்க முடியாது, எனக்கு அவளுக்கு ஆகவே ஆகாது, நாங்கள் ஒரு பேரே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து மீனாவுக்கு நினச்சிருந்துருப்பாங்க. மீனா ஆரம்பத்திலே சொன்னாங்க, நீங்கள் 2 பேர் இப்படி தான் வந்து இப்போ அடிச்சுப்பீங்க, அப்போ அந்த கடைசியில் சேர்ந்துப்பீங்க, கல்யாணத்தை பண்ணதுட்டு என்னென்ன பண்ண போகிறீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே விஷயம் இப்போ அப்படியே நடக்க போகுது. அந்த விஷயத்துக்காக இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, ராஜியை போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ பாக்கியாட்டெல்லாம் ஒரு வார்த்தை பேசிட்டு, மகாசங்கமல்ல பாக்கியாவையும் காமிக்கணும்ல, அப்பப்போ பாக்கியாவும் மெதுவாக வந்து என்னம்மா இது என்ன தப்பு தானம்மா நீ பண்ணுறது அப்படின்னு ஏதாவது ஹஸ்கி வாய்ஸில் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்போ இவங்க போய் நேராக போயிட்டு கோமதியே வந்து ராஜிக்கிட்டையும் பேசினா, ராஜி திருன்னு முழிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா வந்து, இல்லை என் அண்ணன் குடும்பத்து மானத்தை காப்பாற்றுறதுக்கு இருக்க ஒரே வழி நீ என் பையன் கதிரை கல்யாணம் மட்டும் தான் போகணும் அப்படின்னா முடியவே முடியாது, இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி நான் ஒத்துப்பேன்? எனக்கு அவன் மேலே வந்து என்ன அந்த மாதிரி என்ன எதுவும் கிடையாது, எங்களுக்கு ஒத்து வராது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னா உன் மானத்தை காப்பாற்ற வழியே இல்லை, உன் மானத்தையும் காப்பாற்றணும், அவங்க என் அண்ணனுங்க மானத்தையும் காப்பாற்றணும். நேராக இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எவனையோ நம்பி ஏமாந்துட்டா அப்படின்னு சொன்னால் ஊர் 1000 பேச்சு பேசும். அதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாது. கண்டிப்பாக குடும்பத்தோடு சேர்ந்து தற்கொலைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நீ அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ கடைசி இந்த எமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி தான். ஏற்கனவே ஒரு தடவை அந்த எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்காமல் எழிலுக்கு வந்து அந்த ப்ரொடியூசர் பையனோட பொண்ணோட கல்யாணம் ஆகும் பொழுது அப்போ வந்து பாக்கியா சொல்லியிருப்பாங்க, கட்டாய கல்யாணத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி உரிமை குரல்லாம் தூக்கியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களே கூட சேர்ந்து எஸ் கோமதி யூஆர் ரைட், அதே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அதனால் நாளைக்கே வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள புதுசாக ஒரு ஜோடி உருவாகுது, ஏகப்பட்ட திருப்பங்களோட, ஹை வோல்டேஜ் ட்ராக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த கல்யாணத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோஸ் பாகியலட்சுமி மகாசங்கமத்தில் இந்த மகாசங்கமம் ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு